அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தமிழக முதல்வராக பதவியேற்பது எப்போது என்ற கேள்வி நீடித்து வருகிறது. ஆளுநர் வருகையை தொடர்ந்து அவரது பதவியேற்பு குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிகிறது. கடந்த 5ஆம் தேதியன்று நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சசிகலா. தமிழக முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு அரங்கில் நடந்து வந்தன. சசிகலா பதவியேற்பு தாமதமாவதில் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை என்று அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். ஆளுநர் அவர்கள் அவருடைய நேரம், அவருக்குள்ள கால அவகாசம் எல்லாமே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதை இன்றே செய்ய வேண்டும், நாளையே செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை அல்லவா? திரு பன்னீர்செல்வம் தற்போதைய ஆக்டிங் முதலமைச்சராக இருக்கின்றவரை, புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்றவரை அவர்கள் பதவியிலே தொடர வேண்டும் என்று அவர்கள் ஆணையிடவில்லையா ஆளுநர் அவர்கள்? எனவே இதெல்லாம் மிகவும் தவறான ஒன்று. ஆளுநருடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ப என்று அவர் முடிவு செய்கிறாரோ அப்போது கட்டாயமாக சோதனை நடக்கும் அல்லவா? இதில் எதுக்கு அரசியல் பேச வேண்டும்? தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கும்படி அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவுக்கு ஆளுநர் விரைவில் அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்ப்பதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். காலதாமதமாக இருக்கிறது என்பதற்காக இவ்விதமான அழுத்தங்கள் ஏற்பட்டிருப்பதாகவே பல்வேறு ஊகங்களும் வதந்திகளும் ஏற்பட்டிருக்கிறது. பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்கிறதோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அழுத்தம் கொடுக்கிறதோ என்றெல்லாம் பல்வேறு வதந்திகளும் ஊகங்களும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வதந்திகளுக்கும் ஊகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஜனநாயக கடமை மேதக ஆளுநருக்குத்தான் உரியது. மிக விரைவிலேயே ஆளுநர் மாளிகையில் இந்த அறிவிப்பு வெளிவரலாம் என்று நாங்கள் கருதுகிறோம், எதிர்பார்க்கிறோம். இந்த நிலையில் மூத்த அமைச்சர்களுடன் போயஸ் தோட்ட இல்லத்தில் சசிகலா ஆலோசனை நடத்தினார். ஆளுநர் வருகைக்கு பிறகே பதவியேற்பு இருக்கும் என்பதால் ஆளுநர் வித்யாசாகர் ராவின் வருகை குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மும்பையில் தனது நிகழ்ச்சிகளை ஆளுநர் ரத்து செய்துள்ளதால் அவர் நாளை சென்னை வரக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அவர் நாளை வரும் பட்சத்தில் நாளையே எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சசிகலா நேரில் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் பதவியேற்பு விழாவுக்கான முன்னேற்பாடுகளை அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.